பிரித்து பார்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு மாணவனுக்கே தேவையான மனது எப்படி இயங்குதுங்கிறது மன இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனோவீரன்கிட்டே கூட சொல்லுங்கள். மனசு எல்லாருக்கும் இருக்குது. ஆத்திகனுக்கும் மனசு இருக்குது, நாத்திகனுக்கும் மனசு இருக்குது. அந்த மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணால் அது ஆரோக்கியமான ஃபங்க்ஷன், எப்படி பண்ணாங்கன்னா ஒரு போராட்டமான ஃபங்க்ஷன் சொல்லி பிரித்து தெரிஞ்சுக்கிறாங்க. மனசை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற ஒரு கலையை கற்றுக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஆனங்கிற பேர் ஒன்றும் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் மனதுங்கிற மாதிரி அணுகிறது மனசுன்ட்டு ஒன்று இல்லைன்னுட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மனசுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. இருக்கிற மனசை எப்படி செயல்படுத்துறதுன்னு மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது. அதுக்கு எந்த குறிப்பிட்ட நம்பிக்கையும் தேவையில்லை.